வணக்கம் நண்பர்களே. போக்கோ தரப்புலேருந்து சில நாட்களுக்கு முன்னாடி போக்கோ X3 Pro அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் 20,000 ரூபாய் ப்ரைஸில் ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய மொபைலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த போக்கோ X3 Pro மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே இந்த மொபைல் கேமர்ஸ்க்கு எந்த விதத்தில் ஒரு நல்ல மொபைலாக இருக்குது, கேமர்ஸை தவிர்த்து ஒரு நார்மலான யூசர் இந்த மொபைலை வாங்கலாமா அப்படின்ற என்னோட ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோவை லைக் பண்ணுறதோடு சேர்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த போக்கோ X3 Pro மொபைலோட டிசைன் மற்றும் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் போக்கோ X3 மொபைலோட சேம் டிசைனை கொண்டு சேம் பிளாஸ்டிக் பாடியில் பில்ட் பண்ண மொபைல் தான். ஆனால் டிசைனில் சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, போக்கோ X3 Pro மொபைலோட பேக் சைடில் இருக்கக்கூடிய சைட் கார்னர்ஸை மட்டும் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டு மொபைலுக்கும் டிசைன் வைஸ் நோட்டிசபிள் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. இந்த X3 Pro மொபைலோட வெயிட் 213 கிராம் அளவுக்கு இருக்குது. திக்னஸ் 9.4 mm அளவுக்கு இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் பாடி மொபைலை இவ்வளோ அதிகமான திக்னஸ் மற்றும் வெயிட்டோட கொடுக்கறதுனால இந்த மொபைலை கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ ஹெவியாக இருக்க மாதிரியான ஃபீலை கொடுக்கும். ஸோ டிசைன்னு பார்க்குறப்போ ஒரு ஆவரேஜான டிசைன் அப்படின்னே சொல்லலாம். டிசைன் வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஃப்ரண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக இந்த மொபைலில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் IP53 ரேட்டிங்கை கொண்ட வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்க்குறப்போ இந்த மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் அப் டவுன் பட்டன் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. மொபைலோட லெஃப்ட் சைடில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் 2 4G சிம் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு 4G சிம் ப்ளஸ் 1 TB வரைக்குமான மெமரி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைலோட பாட்டமில் 3.5 mm ஆடியோ ஜாக், டைப் C சார்ஜிங் போர்ட், மைக் மற்றும் ஸ்பீக்கர் இருக்குது. மொபைலோட டாப்பில் IR பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. இந்த மொபைலில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹைரேஸ் ஆடியோ சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். போக்கோ X3 மொபைலில் யூஸ் பண்ண அதே டிஸ்பிளேவை தான் இந்த மொபைல்லையும் கொடுத்துருக்காங்க. அதாவது 6.67 இன்ச் சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுடன் கூடிய 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் HD கண்டென்ட்டை கூட ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற பிராண்டெல்லாம் ஆமோலட் டிஸ்பிளேவை யூஸ் பண்ணுற நேரத்தில் போக்கோ இந்த மொபைலில் காஸ்ட் கட்டிங்காக LCD டிஸ்பிளேவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 5160 mAh கொண்ட பேட்டரியை கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 33 வாட் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணுறப்போ 1.5 மணி நேரத்தில் 0 to 100% ஃபுல் சார்ஜ் ஆகிடும். 5160 mAh பேட்டரியை கொண்ட போக்கோ X3 Pro மொபைலோட வெயிட் 213 கிராம் அளவுக்கு இருக்குது. 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை கொண்ட சாம்சங் M51 மொபைலோட வெயிட்டும் 213 கிராம் அளவுக்கு தான் இருக்குது. இந்த ரெண்டு மொபைலுமே பிளாஸ்டிக் பாடி மொபைல் தான். ஆனால் சாம்சங்கில் நல்லாவே வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போக்கோ இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொபைல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன். இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் 860 ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 7 nm சைஸில் பில்ட் பண்ண ஆக்டோகோர் ப்ராசஸர் அட்ரினோ 640 GPUவை கொண்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸரை ஓவர் கிளாக் பண்ணி தான் ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ளஸ் ப்ராசஸரை கொண்டு வந்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணி ஸ்னாப்ட்ராகன் 860 ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸரோட ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் இந்த ஸ்னாப்ட்ராகன் 860 ப்ராசஸர். சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா இந்த மொபைலை ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி போக்கோ லான்ச்சருடன் கூடிய MIUI 12 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் போக்கோ பிராண்டிங்க்கு கீழே வர்றதுனால ஆட்ஸ் எதுவும் இந்த மொபைலில் இருக்காது. ஆனால் சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, போக்கோ டீம் அவங்களோட மொபைல்ஸில் இருக்கக்கூடிய பக்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்து தான் அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா, இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் 860 ப்ராசஸர் இருக்குது. அது கூடவே 240 Hz டச் சாம்பிளிங் ரேட், Z-ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டார், 120 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் மற்றும் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி எல்லாம் கொண்டிருக்கிறதுனால இந்த மொபைல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைலில் கிடைக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 20,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்க ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மொபைல் அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குற மாதிரி வேறு எந்த மொபைலுமே கரண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமராவை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப்போடு கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் 48 மெகாபிக்சல் சோனி IMX582 சென்சர், அது கூட 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சர், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் மற்றும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் பஞ்ச் ஹோல் டைப் நாச்சுக்குள்ளே 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க.
15,000 ரூபாய்க்கு சேல் ஆகக்கூடிய Poco X3 மொபைல்லையே இதை விட பெட்டரான 64 மெகா பிக்சல் சோனி IMX682 கேமரா சென்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு அப்கிரேடட் வெர்ஷன் சொல்லி லான்ச் பண்ணப்பட்ட இந்த Poco X3 Pro மொபைலில் காஸ்ட் கட்டிங்காக 48 மெகா பிக்சல் சோனி IMX582 சென்சர் கொடுத்தது ஒரு ஏமாற்றத்தை தருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக கேமரா குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா Gcam இன்ஸ்டால் பண்ணும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா அவுட்புட் கிடைக்கும். அடுத்து இந்த மொபைலோட ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் LPDDR4X டைப் ரேமை யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் 6GB மற்றும் 8GBன்னு 2 ரேம் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 128GB இன்டெல் மெமரி கொண்டு இருக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி பார்க்குறப்போ 6GB ரேம் 128GB இன்டெல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 18,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் 128GB இன்டெல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 20,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பார்த்தாச்சு. அடுத்து இந்த மொபைல் கேமிங்க்கு எந்த விதத்தில் ஒரு நல்ல மொபைலாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மொபைலில் ஹையர் எண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான Snapdragon 860 ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இந்த மொபைலில் 240Hz டச் சாம்பிளிங் ரேட் மற்றும் லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் இருக்கிறதுனால ஹை இன்டென்சிவ் கேம்ஸை ஹையர் கிராஃபிக்ஸை கொண்டு ப்ளே பண்ணாலுமே கூட நோட்டிசபிள் ஃப்ரேம் ட்ராப்ஸ் மற்றும் லேக் எதுவும் இருக்காது. ஆனால் கண்டினியூஸாக அதிக நேரம் ப்ளே பண்ணுறப்போ மொபைல் வார்ம் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். ஸோ Poco F1 மொபைல் லான்ச் ஆனப்போ அது எப்படி கேமிங்க்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருந்ததோ அதே மாதிரி இந்த Poco X3 Pro மொபைலுமே கேமிங்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 20,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் லாங் டேர்மாக யூஸ் பண்ணாலுமே கூட பர்ஃபார்மன்ஸில் எந்தவித லேகும் இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த Poco X3 Pro மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் கேமர்ஸை தாண்டி அதிக நேரம் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறவங்க, மூவிஸ் அதிகமாக பார்க்குறவங்க, நல்ல கேமரா கொண்ட மொபைலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமான்னு கேட்டால் இதை விட பெட்டரான சூப்பர் AMOLED டிஸ்பிளே மற்றும் நல்ல கேமரா செட்டப்புடன் கூடிய Redmi Note 10 Pro Max, Samsung M51, Realme 8 Pro மாதிரியான மொபைல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு மொபைலை சூஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எனக்கு எந்தவித காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரை கொண்ட ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி Samsung F62 இல்லைனா 5G மொபைலான IQ3 மொபைலை சூஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் இந்த Poco X3 Pro மொபைலை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.